வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 15. மிருத்யுஞ்சயனுக்கு விடை கொடுத்த மூர்த்தியும் துளசியும் அவர்கள் இருவருக்கும் தனிமை கொடுக்க வேண்டி வீட்டினுள்ளேயே நின்றுவிட கார் வரை தன்னுடன் நடந்து வந்தவளை திரும்பி பார்த்தான் அவன். நீ இன்னும் உன்னோட மொபைல் நம்பர் கூட எனக்கு தரல என்றாள் மிருனா அவனிடம் குறையாக. சிறு கேலி சிரிப்புடன் அவளை பார்த்தவன் பதிலை தவிர்த்துவிட்டு படு கூலாக காரின் உள்ளே ஏறி அமர்ந்தான். டேய், நான் உன்கிட்டதான் சொல்றேன் என்றாள் அவள் கோபமாக. அது எதுக்கு உனக்கு என்றான் அவன் அலட்சியமாக. ஆத்திரத்தில் முகம் சிவக்க, ஓகே பாய் என்று விட்டு வேகமாக திரும்பியவளின் போனி டெயிலை பிடித்து ஒரு இழுப்பில் அருகில் இழுத்தான் மிருதன். ஆ, ஏய் மொரடா என்று சன்னமாக வலியில் அலறினாள் அவள். ஓ, இன்னமும் உன் சொந்த முடிதானா, சௌரி இல்லையா என்றான் கேலியாக. ஹிடியட், இதே திருட அப்பவும் கேட்ட என பற்களை கடித்தாள். ஆமா, 7th படிக்கிற பாப்பாவுக்கு உனக்கும் வித்தியாசம் இல்லையா? வயசாயிடுச்சே, ஒருவேளை முடி கொட்டினதுக்கு அப்புறம் அதை மறைக்க சௌரி எதுவும் யூஸ் பண்றியோன்னு பார்த்தேன் என்றவன் உதடு மடித்து சிரிக்க இவளோ முகத்தை சுளித்துக் கொண்டாள். அவள் முகத்தையே சில நொடிகள் ஆழ்ந்து பார்த்திருந்தவன், சரி உன் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு என்னோட கிளம்பி வர்றியா? நான் காலையில கொண்டு வந்து விடுறேன் என்று சாதாரணமாக கேட்பவனை ஒரு கணம் பேவென்று பார்த்தவள், என்ன என்றாள். இன்னமும் சரியாக புரியாது. இல்ல, உன்னை விட்டுட்டு கிளம்ப எனக்கும் மனசு வர மாட்டேங்குது. நீயோ என்னோட நம்பரை கேக்குற, அதுக்கு பேசாம கிளம்பி அங்க வந்துறேன், ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என சிரிக்காமல் சொல்பவனை பார்த்து இவளுக்கு சிரிப்பு வெடித்துவிட, நீ இருக்க பாரு, சரி கிளம்பு என்றாள் புன்னகையுடன். கிளம்புறதா? உன்னை என்னோட வர சொன்னே, விளையாடாத மித்து என இன்னமும் சிரித்தாள் பெண். ஏ, சீரியஸா சொல்றேன். ஆ, படுத்தாரா, கிளம்பு என்கோ அவனோ காரை விட்டு இறங்கி இருந்தான். படுத்துறேனா? அப்ப என் கூட வர உனக்கு ஆசை இல்ல, அப்படிதானே என்றான் வேகமாக. என்றவள் பதில் ஏதும் கூறாமல் அவன் முகத்தை அமைதியாக பார்க்க சிறிது நேரம் வரை அவள் பார்வையை அழுத்தமாக எதிர்கொண்டவன் பின் மெல்ல சிரித்தவாறே அவளை அருகில் இழுத்து முணுமுணுத்தான். ஹாப்பி பர்த்டே என்றவாறு அவள் கையில் ஒரு பெட்டியை திணிக்க, எத்தனை முறை வாழ்த்து சொல்வ என முதலில் ஆரம்பித்தவள் அடுத்து இதென்ன என்றாள் அவனிடம் நிமிர்ந்து. நீதான நம்பர் கேட்ட? ஆமா, அதுக்கு ஹே மொபைலா? பதில் சொல்லாமல் சிரித்தவனின் தோளில் அடித்தவள், இது எதுக்குடா என்றாள். நீ எதுக்காக என் நம்பர் கேட்டியோ அதுக்காக தான். வார்த்தைகளின்றி மௌனித்தவளுக்கு அவன் கூப்பிட்டது போலவே உடன் கிளம்பி செல்ல அத்தனை ஆசையாக இருந்தது. என்ன பேச்சே காணல? சாயந்தரத்துல இருந்துதான் அடுத்தடுத்து என்னை எதுவும் பேச முடியாதபடி ஃப்ரீஸ் ஆக வைக்கிறியே நீ மெலிதாக நகைத்தவன். சரி கிளம்பட்டுமா? வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன் என்று பிடித்திருந்த அவள் கையை மெதுவாக அழுத்தினான். அவன் பிரிவை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாவிட்டாலும் என்று சிரித்த முகமாகவே தலையாட்டினாள் மிருனா. சன்ன பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு மிருதன் கிளம்பி செல்ல இவளோ அவன் சென்ற திசையை பார்த்தபடி அப்படியே வாசலில் நின்றிருந்தாள். கார் கிளம்பும் ஓசை கேட்டு வெகு நேரமாகியும் மகளை காணவில்லை என்றதும் வாசலை எட்டி பார்த்த துளசி, மிரு என்றழைக்க திரும்பியவள் அமைதியாக வீட்டினுள் வந்தாள். திருமணத்துக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. புதுரக நகைகள், பட்டு புடவைகள், டிசைனர் புடவைகள், அப்புறம் உனக்கு தேவையான மத்த ரெகுலர் வேர்ஸும் வாங்கணுமே. எப்போ ஷாப்பிங் வர வசதியா இருக்குன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி அப்பாவையும் லீவ் போட சொல்லிடலாம். மகள் என்ன சொல்வாளோ என உள்ளூர சிறு படபடப்புடன் தான் கேட்டார் துளசி. தந்தையின் புறம் ஒரு முறை பார்வையை செலுத்திவிட்டு அவரின் தவிப்பையும் குறித்து கொண்டவள் இதற்கு மேல் தானும் மிருதனை போல் சமாதானமாக போக முடிவு செய்தாள். நாளைக்கு ஆபீஸ்க்கு போய் சிச்சுவேஷன் என்னன்னு பாத்துட்டு சொல்றேன், அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் என்றவள். பிரசன்னா என கேட்டு நிறுத்த, அவன் அடுத்த வாரத்துல வந்துடுறதா சொன்னாமா என்றார் மூர்த்தி அவசரமாக. என்று விட்டு அவள் தன்னறைக்குள் நுழைந்து கொள்ள பெற்றவர்களின் முகத்தில் மெல்ல நிம்மதி தோன்றியது. இரவு உடைக்கு மாறி படுக்கையில் சரிந்தவள் கண்களை மூடிக்கொண்டு அன்றைய நிகழ்வுகளை திரும்பவும் தன் எண்ண ஓட்டத்தில் நிதானமாக ஓட்டி பார்த்து கொண்டிருந்தாள்.
மிருத்யுஞ்சயனுடன் பேசிக் கொண்டிருந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் பெண் ரசனையுடன் அசை போட்டுக் கொண்டிருக்க அவள் இதழில் ஒட்ட வைத்தது போல் சிரிப்பு அப்படியே மாறாமல் உறைந்து கிடந்தது. அவன் திரும்பவும் தன் வாழ்வில் நுழைந்து அனைத்தையும் தலைகீழாய் மாற்றிவிட்டான். ஏதோ ஒரு இன்னிசையின் சத்தம் அவள் நினைவை கலைக்க புருவம் சுருக்கி திரும்பி பார்த்தாள். அவள் கைபேசி மௌனமாகத்தான் இருந்தது. பின்பே மிருதன் கொடுத்திருந்தது நினைவு வரவும் மேகமாக அதை எடுத்து பரபரவென்று கிஃப்ட் ராப்பரை பிரித்தாள். மை மித்து காலிங் என்று வர இவள் உதடுகளில் மீண்டும் புன்னகை பூத்தது. ஸ்வைப் செய்து காதில் வைத்தவள் பேச்சின்றி மௌனமாக இருக்க, ஏ என்று அதட்டினான் அவன். ஏன் அமைதியா இருக்க? சாயந்தரம் நீயும் இப்படித்தானே எடுத்தோன்னு பேசல? ஓஹோ, சரி, என்ன செய்யற? கேள்விய பாரு, 10:30 மணிக்கு என்ன பண்ணுவாங்க? தூங்க போறேன். உனக்கு தூக்கம்லாம் வருதா என்றவன் பெருமூச்சு விடவும் ஓசையின்றி நகைத்தவள், முயற்சி செஞ்சிட்டு இருக்க என்றாள் மிடுக்காக. ஓகே, உன்கிட்ட இத பேச மறந்துட்டேன். என்ன சொல்லு. அது நான் வேற கட்சியில சேர்ந்துக்கிட்டது அப்பாவுக்கும் எனக்கு கொஞ்சம் மனக்கசப்பு. அதனால என்னை ஒதுக்கி வச்சது மட்டும் இல்லாம அவரோட கட்சியிலேயே இளைஞர் வட்டம் சூடா கேள்வி எழுப்பவும் இவரும் கோவமா அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து விலகிட்டாரு. இப்போ அமைதியா ஊர்ல இருக்க விவசாய நிலங்களையும் மில்லையும் மட்டும்தான் மேனேஜ் பண்ணிட்டு வர்றாரு. அம்மா அப்பாவை இங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர எனக்கு ஆசை. அம்மாவுக்கு விருப்பம் இருந்தாலும் அப்பா என் மேல கோவமா இருக்கிறதுனால தயங்கிட்டு இருக்காரு. இதுவே நம்மளுக்கு கல்யாணம் முடிச்சிட்டா ஒன்னா இருக்கலான்னு எதையாவது சாக்கு சொல்லி அவங்கள இங்க வரவழைக்க திட்டம் போடலாம். நீ என்ன சொல்ற என்று அவரிடம் அபிப்பிராயம் கேட்டான். அவன் கூறுவதையெல்லாம் எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் பொறுமையாக கேட்டிருந்தவள், நீ சொல்றது போலவே அங்கிள் ஆண்டிய நம்ம கூட கூட்டிக்கலாம். ஆனா மித்து, அங்கிளுக்கு இங்க வந்தா ரொம்ப போர் அடிக்கும்ல. அவருக்கு பிடிச்ச விஷமா அவரோட பொழுது போக்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சுட்டு கூட்டிட்டு வந்தா அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல என்றாள் யோசனையாக. ஆமா, அதுவும் சரிதான். அதுக்கு என்ன செய்யலாம்? நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். சரி பாரு, ஆன்டி அங்கிள்கிட்ட ஒழுங்கா பேசுனியா என்றவுடன் அவன் சென்றதும் நடந்த பேச்சுக்களை கூறினாள் மிருணாளினி. குட், அப்படியே இயல்பா மூவ் ஆயிக்கோ. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது மாதிரி அவங்களையும் நிம்மதியோட வச்சுக்க. என்ன? சரி, வைக்கட்டுமா? குட் நைட். தூக்க வராதுன்னு சொன்ன? உன்னை போல ட்ரை பண்றேமா. நாளைக்கு கட்சி ஆபீஸ்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருக்கு, அது போகணும். அப்புறம் மத்தியானம் தொழில்முறை சந்திப்பு ஒண்ணு இருக்கு, அது தயாராகணும். அமைதியாக ஓ என்றவள் ஓகே குட் நைட் என்று இணைப்பை துண்டித்துவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தாள். இத்தனை வருட அரசியலில் மிருதனுக்கு சொந்தமாக தற்பொழுது பினாமி பெயரில் ஒரு பள்ளியும் கல்லூரியும் இருக்கிறது. அதோடு ரியல் எஸ்டேட் தொழிலிலும் கால் பதித்து அடியாட்களை கொண்டுதான் நினைத்ததை நடத்தி கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் பணம் அவன் செய்யும் ஏதோ அண்டர் கிரவுண்ட் பிசினஸில் இருந்து வருகிறது என்று மீடியாக்கள் ஆதாரமற்ற ரகசிய தகவல்களை வெளியே விட்டு பரபரப்பை கூட்டுவதுதான் மிச்சம். அவனுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியவில்லை. மக்களுக்கு பணியாற்றுவதை விட்டுவிட்டு அரசியலில் கொள்ளை லாபம் சம்பாதிக்கும் நோக்குடன் அவனுடைய நடவடிக்கைகள் இருக்கவும் தான் ஜெய்சங்கருக்கு மிகவும் அதிருப்தியை கொடுக்கிறது என்பதை மிருணா நன்றாகவே உணர்ந்திருந்தாள். ஏன், இவளுக்குமே கூட அவன் செய்யும் பல செயல்கள் பிடிக்கவில்லைதான். அதற்காக அவன் மீது கொண்டுள்ள நேசம் மாறிவிடாதே. திருமணத்திற்கு பிறகு மெதுவாக அவனிடம் பேசி பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்ட பின்னேதான் நித்ராதேவி அருகில் வந்தாள். மறுநாள் காலையில் இவள் அலுவலகத்தில் நுழையும் பொழுதே இவளை ஓரமாக தள்ளி சென்ற மணிகர்ணிகா, வாழ்த்துக்கள் மேடம், இன்னும் 2 வாரத்துல கல்யாணமாமே என்று கண் சிமிட்டி கேலியாக இழுக்கவும் அழகாக சிரித்தவள், அதுக்குள்ள அண்ணா சொல்லிட்டாரா என்று கேட்க, பின்ன இல்லன்னா ஜேபிய ஒரு வழி ஆக்கிட மாட்டேன் என்று உதார் விட்டாள் அவள். சன்ன சிரிப்புடன் மௌனம் காத்தவளை சில நொடிகள் ஆழ்ந்து பார்த்தவள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிரு. உன் தனிப்பட்ட விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு உன்னுடைய அண்ணா என்ன கட்டுப்படுத்தி வச்சிருந்ததுனால நம்ம பொண்ணுன்ற எண்ணத்துல உன்னை பத்தின கவலை மனசு அரைச்சுக்கிட்டே இருந்தாலும் என்னால ஒரு நிலைமைக்கு மேல உன்கிட்ட நெருங்கி உரிமை எடுத்துக்கவே முடியல. அதனாலதான் நேத்து நீ ஏதோ பதட்டமா இருக்கவும் மனசு கேட்காம ஜேபி கிட்ட சொன்ன. அவரும் மிருதன் வந்து போனதுல இருந்தே உன் மேல கொஞ்சம் கவனமா இருந்ததுனால பிரச்சனை எதுவும் தீவிரமா இருக்குமோன்னு பயந்து உன்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டாரு என்றவள் சட்டென்று வாய்விட்டு நகைக்க ஆரம்பிக்க, என்ன நீ என்றாள் இவள் ஆர்வமாக. ஓ காட், இல்ல பெரிய பிரச்சனையை எதிர்பார்த்து அதத்தான் எப்படி சமாளிக்கணும்னு பதட்டத்தோட காத்திருந்தவருக்கு நீங்க 2 பேரும் கொடுத்த ட்விஸ்ட் அவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கு. அதுவும் உங்க 2 பேரு குரூப்ல அது நட்போ காதலோ ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கமோ
தான் தேவையில்லாம இங்க வந்து தொலைச்சிட்டோமேன்னு ரொம்ப சங்கடப்பட்டு நின்னுட்டு இருந்திருக்காரு என்று பெரும் நகைச்சுவையை கூறுவது போல் அவள் மேலும் சிரிக்க இவளுக்கும் புன்னகைதான். ஆனா நானும் மித்துவோ அப்படி நினைக்கல. என் மேல அக்கறை எடுத்துட்டு அவர் அவ்வளவு தூரம் பின்தொடர்ந்து வந்து எங்க 2 பேருக்குமே அவர் மேல உள்ள நன்மதிப்பு தான் கொடுத்துச்சு. பாருடா, மித்துன்னு அதுக்குள்ள செல்ல பேர்லாம் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ அண்ணி, அவனை 7th கிளாஸ்ல இருந்தே அப்படித்தான் நான் கூப்பிடுவேன். ஓஹோ, அப்போ அந்த சைடு உன்னை கூப்பிடுற பேர் என்னவா இருக்கும் என யோசனைக்கு போனாள். ரொம்ப யோசிக்காதீங்க, நான் மெத்தோன் கூப்பிடவும் பொண்ணு பேர் மாதிரி இருக்குன்னு முதல்ல சண்டை போட்டவன். அப்புறம் என்ன மின்மின்னு பூச்சி பேரெல்லாம் சொல்லி கிண்டல் செஞ்சு கடைசியில மின்னுன்னு ஆக்கிட்டான் என்றாள் மிருணாளினி சிரிப்புடன். மின்னும், இது கூட நல்லாதான் இருக்கு என்று ரசித்தவள், சரி அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? மிருதன் வீட்ல இருந்து மறுபடி பேசினாங்களா என்ன விசாரித்தாள். இல்ல நீ, எல்லாம் இன்னைக்குதான் பேசுறாங்க. அவன் மட்டும் நேத்து நைட்டு அப்பா அம்மா கிட்ட சுருக்கமா நேர்ல பேசிட்டு கிளம்பிட்டான். ஓ அப்படியா, ஓகே ஓகே. நீ சீக்கிரமா ஜேபி கிட்டயும் சிஓ கிட்டயும் கலந்து பேசிட்டு உன்னுடைய முக்கியமான வேலைகள் எல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு லீவ் எடுக்கிற வழிய பாரு. குறைஞ்சது 10 நாள்ல இருந்து 2 வாரங்கள் தேவைப்படுமே. ஆமா நீ பேசணும் என்றவள், இன்விடேஷன் வைக்கிற வரைக்கும் வேற யாருக்கும் விஷயம் தெரியவேணா அண்ணி என்றாள் உடனே வேகமாக. ஓகேடா, டன் என்று அவள் கையை அழுத்திவிட்டு தன் இடம் நோக்கி நடந்தாள் மணிகர்ணிகா. நெருங்கிய உறவு முறை நட்புக்கு மட்டுமே திருமண அழைப்பு விடுத்து எண்ணி 50 பேர் மணமக்களை சூழ்ந்து நின்று வாழ்த்து கரூர் தான் தோன்றி மலையில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண பெருமாளின் முன்னிலையில் மிருணாளினியை தன் வாழ்க்கை துணவியாக 3 முடிச்சிட்டு ஏற்றுக்கொண்டார் மிருத்யுஞ்சயன். தன் கைகளை விலக்கிக் கொண்ட பொழுதும் பார்வையை விலக்கிக் கொள்ள முடியாமல் அவள் முகத்தின் நிம்மதியையே இவன் அசையாது பார்த்திருக்க அதை உணர்ந்தவளும் அவனிடம் நிமிர்ந்து மெல்ல சிரித்தாள். அதற்குள் அவள் வகிட்டில் குங்குமம் வைக்க வேண்டிய அடுத்த சடங்கிற்கு ஐயர் அவனை ஆயத்தப்படுத்த உதட்டில் உறைந்துவிட்ட மோகன புன்னகையுடன் அடுத்தடுத்து ஒவ்வொன்றையும் ஆசையுடன் மேற்கொண்டான் அவன். தங்களிடம் வந்து கால் பணிந்த ஆசீர்வாதம் வேண்டிய மணமக்களை 2 பெற்றவர்களுமே மனம் நிறைந்து ஆசீர்வதித்தனர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.